ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுற நிறைய சாரீ ரிவ்யூஸ் தான் வந்து போட்டுட்ருக்கேன். நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய சப்போர்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி என்ன என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு ஃபேப்ரிக்ல தான் நம்ம பார்க்க போறோம். காட்டன், கோரா மஸ்லின், தென் டிஜிட்டல் பிரிண்ட், ஆர்ட் சில்க் சாரி இந்த மாதிரி எல்லா சாரி ஃபேப்ரிக்கும் கலந்து தான் இருக்கும். கிராண்டான ஒரு அக்கேஷனுக்கு கட்டுற மாதிரியும், ஆஃபீஸ் வியர், தென் நம்ம டெய்லி வியர் எல்லாத்தையும் வந்து நல்லா மேனேஜ் பண்ணுற மாதிரியான கான்சன்ட்ரேட் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Before enter into the video, I request you all please subscribe my channel then start to watch my channel. நான் இந்த எல்லா வீடியோஸுமே ரொம்ப எஃபோர்ட் வந்து போட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணும்போது என்னோடய ஒர்க்குக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்ச மாதிரி நான் ரொம்ப ஹாப்பியாக என்னோடய ஒர்க் வந்து பண்ணுவேன். நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் guys subscribe my channel and then start to watch my channel. I hope you all do that one. Thank you so much. Let's move into the video. ஸோ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபர்ஸ்ட் சாரீ என்னோட ஃபேவரட் கலரான ஒரு ப்ளூ கலர் சாரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரியை பொறுத்த அளவுக்கும் மெட்டீரியல்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல். டெய்லி வியர் அக்கேஷன்ஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காட்டன் மெட்டீரியல். கலரை பொறுத்த அளவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர். உள்ளே இருக்கக்கூடிய பிரிண்டட் டிசைன்ஸில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிங்க் கலரும் அக்வா க்ரீன் கலர் மிக்ஸ்டு பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் காட்டன் சாரீஸ். திஸ் இஸ் த பாடி பார்ட் ஆஃப் த சாரீ. பாடியில் ஃபுல்லு இந்த மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிரிண்டட் பேட்டர்னில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா த்ரெட் வீவிங்னு சொல்லுவாங்க. த்ரெட் வீவிங்லேயே கொடுத்துருக்குறாங்க. பேட்டர்னை பொறுத்தளவுக்கு ஒரு மேங்கோ மோட்டிவ் மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே ஃப்ளாரல் டிசைன்ஸ் வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான பேட்டர்ன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலி. இந்த கலர் காம்பினேஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே வந்து என்னென்னா த்ரெட் வீவிங் தான். எதுவுமே அதான் இந்த ஃப்ரிண்டெல்லாம் ஃபேட் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ பார்டரை பொறுத்த அளவுக்கு இந்த ஸ்கை ப்ளூக்கு வந்து அதுக்கு ஆப்டான ஒரு கோல்டன் கலர், சட்டிலான கோல்டன் கலர் வீவிங் பார்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சட்டிலான ஒரு பிரிண்டட் கலர். டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்மால் பார்டர் மட்டும்தான். போத் த சைஸ் ஆஃப் த பார்டர் தே ஆர் கிவன் த சேம் டிசைன்ஸ். ரொம்ப குட்டியான ஒரு அழகான பார்டர் தான். இதுதான் இதோட பாடி பார்ட். I just show the whole look of the saree. It's really beautiful. Just see the pattern and the prints, colors, everything is too good. Let's see the blouse design for this beautiful saree. இந்த அழகான சாரிக்கு என்ன ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஜக்கார்ட் வீவிங்கில் வந்து செல்ஃப் பிரிண்டட் அதே சேம் கலரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. அங்கங்கே வந்து சிக்ஸாக் பேட்டர்ன் வர்ற மாதிரியான ஒரு டிசைன். இதுக்கு நம்ம வந்து அதாவது ஒரு சின்ன பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்ப அழகான ஒரு சாரி. அதுக்கு வந்து பார்டர் வந்து ரொம்ப செல்ஃப் பிரிண்டட் மாதிரியான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸ் டிசைனுக்கு எந்த மாதிரி ஒரு முந்தி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கங்கே இந்த மாதிரி பிங்க் கலர் டிசைனில் இன் பிட்வீன் வந்து ஒரு பீட்டர், அது ஒரு வெத்தலை மாதிரியான ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த கிராண்டான முந்தி ரொம்பவே பிடிச்சிருந்தது. சாரியோட பேட்டர்ன், பிரிண்ட், எவ்ரிதிங் இஸ் ட்ரெண்டி அண்ட் டெய்லி வியர் யூஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆஃபீஸ் வியர்க்குலாம் நம்ம கட்டும்போது அழகாக இருக்கும். நான் ட்ரீப்பிங்க்கு எடுத்துகிற சாரி வந்து என்னென்னா இந்த சாரி தான். இதுவுமே நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணினது தான். நான் ரிவ்யூக்கு இன்றைக்கி எடுத்துருக்கிற சாரியை வந்து நான் ட்ரீப் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது. இதோட ப்ளவுஸ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன்.
அ திட்டத்திட்ட நான் ரிவ்யூக்கு குடுத்த சாரியோட ரெப்ளிகா மாடல் அதே மாடல் தான் இதுவும். இதில ப்ளவுஸ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதனால மட்டும் தான் நான் இன்னைக்கு இந்த சாரி உங்களுக்கு ட்ரே பண்ணி காமிக்கிறேன். வேற எந்த டிஃபரன்ஸஸுமே இல்ல. நான் ரெப்ளிகா மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சேமா தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நம்ம இப்ப பார்த்துரலாம். ஸோ பேக் நெக்குக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, சின்ன அதே வயலட் கலர்ல பைப்பிங் டிசைன்ஸ் தான் வச்சிருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஜக்கார்ட் ப்ளவுஸ் இருந்துச்சு, அல்லனா ஒரு ஒரு ப்ரக்கெட் ப்ளவுஸ் இருந்தது. என்ன டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணணும்னு தெரியலையா? அப்ப இந்த டிசைன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்டரோட எண்டுல வந்து நான் அதே பார்டர வந்து ரீட்டெயின் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஃப்ளீட்டட் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாத் வந்து நான் சாரியில இருந்து வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சைட்ஸ்ல இந்த ஃப்ளீட்டர் வைக்கும்போது நம்ம போடும்போது ரொம்ப அழகா இருக்கும். இந்த டிசைனை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் சின்னதாக வந்து ஒரு குட்டி பீஸ் ஒர்க் மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பட்டன்ஸ் மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. உங்ககிட்ட இதே மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் டிசைன்ஸ் இருந்தது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரியலனா இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சாரி பற்றின ஃபுல் ஸ்டப்போட டீட்டெயில்ஸுமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதோட ப்ளவுஸ் ஐடியாவுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை ட்ரே பண்ணால் எப்படி இருக்குங்கிற அவுட்லுக் ஐடியாவுமே கொடுத்துருக்குறேன். ஆனால் இதை எப்படி ஸ்டைல் பண்ணணுங்கிறத நான் சொல்லவே இல்லை. கேட்குது இங்கே வரைக்கும். இதுக்கு எப்படி ஆக்சஸரீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி இன்னுமே நம்மளோட லுக்கை வந்து ப்ரெசன்டபுளாக நம்ம காட்டலாம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த பியூட்டிஃபுல் சாரியோட லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்சஸரி தான் இது. பீடு ஒர்க் வந்து ஆக்சஸரீஸ் இதையுமே நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த சாரியோட இது பெர்ஃபெக்டாக வந்து என்னென்னா பிளெண்ட் ஆகிருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. இது எல்லாமே வந்து கோல்டன் ஒர்க்கு தான். இது மற்றது எல்லாமே என்னென்னா பீடு ஒர்க்கு. அதே கலரில் மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு குட்டியாக ஒரு இயரிங்ஸ் வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே இந்த மாதிரியான பீடு ஒர்க் வரும்போது குட்டியாக நம்ம கோல்டன் கலரில் போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். இந்த ஜுவல்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். பீஸை பொறுத்த அளவுக்கு இந்த செட் வந்து நான் மேட்சிங்காக எடுத்திருந்தேன். ஹேரை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு பட்டர்ஃப்ளை கிளட்ச் கிளிப்பு தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். வாட்சுக்கு அதே மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து இந்த நெக் பீஸுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கோல்டனும் ப்ளூவும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக வந்துருந்ததுங்க. வாங்க இதோட மேக் ஓவர் லுக் வந்து எப்படி வந்திருக்குங்கிறத வீடியோவோட எண்டில் நம்ம பார்த்துடலாம். இந்த சாரியோட கம்ப்ளீட் லுக் இப்படி தான் இருக்கும். இந்த சாரிக்கு இந்த ஆக்சஸரீஸ் எவ்வளோ அழகாக ஆப்டாக பிளண்ட் ஆகி வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த சாரிக்கு மொத்தம் 6 ஃப்ளீட்டை வந்து நான் செட் பண்ணி கட்டியிருந்தேன். ஃப்ரீ ப்ளீட் பண்ணலை. ட்ரேப்பிங்க்கு ஒன்லி 10 மினிட்ஸ் தான் எடுத்தேன். ஃப்ளீட் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல் கோரா மஸ்லின் சாரியோட ரிவ்யூ தான். வாங்க பார்க்கலாம். சாரியோட மெட்டீரியலை பொறுத்த அளவுக்கும் நான் இது வந்து என்ன ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முஸ்லின் டைப். முஸ்லின்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மெட்டீரியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த த்ரெட்டில் பின்னாடி கொடுத்துருக்க அந்த த்ரெட் வந்து என்னென்னா ரொம்ப ஃபைன் த்ரெட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்டான சில்க் மாதிரியான லுக்கு தான் வந்து இந்த சாரி வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி முஸ்லின்னா என்னங்கிறத நான் சொல்லிவிட்டு தென் நம்ம சாரியோட பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாரி இந்த இருக்குல்ல இந்த நெட் ஃபேப்ரிக்கை ஃபைன் நெட்டு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா முஸ்லின். முஸ்லின்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபைன் ஃபேப்ரிக். இதை யார் வியர் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னாடி ராணிகள் எல்லாமே இந்த பேட்டர்ன் மட்டும்தான் வியர் பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியல் மட்டும்தான் அவங்க ஸ்பெஷலாக வந்து என்னென்னா நெஞ்சி அந்த வீவிங் பண்ணியே தருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ரிச்சான ஃபேப்ரிக். குயின் போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மெட்டீரியலை வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அப்படியே போட மாட்டாங்க. இதில் வந்து சமுக்கி ஒர்க்ஸ் வந்து ராயல் குந்தன் டிசைன்ஸ் வச்சு அந்த முத்துக்களால் என்ன பண்ணுவாங்க இதில் ஒர்க் பண்ணி அவங்க ட்ரெஸ் தான் வந்து என்னென்னா ஸ்டிச் பண்ணி போடுவாங்க. ரொம்ப ராயலான ஒரு மெட்டீரியல். ஒரு 300 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மெட்டீரியல் விச் இஸ் ஓ பை ஒன்லி பை த குயின். அந்த ராஜா வீட்டு
ஃபேமிலிஸ் மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு கிளாத்தே வந்து வியர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ராயலான கிளாத். முஸ்லிம்ங்கிறது இவ்ளோ ஃபைன் மெட்டீரியல்ல தான் இருக்கும். இப்போ நம்ம நெட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அத விட இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப ஃபைனா இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பாடி பார்ட்ல இந்த மாதிரியான செல்ஃப் எம்போஸ்டு டிசைன்ஸ் குடுத்துருப்பாங்க. குட்டி குட்டியான ஒரு லீஃப் டிசைன் குடுத்துருப்பாங்க. பேக்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த முஸ்லினோட கலர் வந்து பார்த்தீங்க அப்டின்னனா, ஒரு லெமன் எல்லோ கலர்ல குடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஒரு பேரட் கிரீன் கலர்ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்கிரவுண்ட் எல்லோ வந்து டோட்டல் கலரே வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது. பட் கட்டும்போது இந்த கலர் நல்லா தான் இருந்தது. பேரட் கிரீன் எக்ஸ்பெக்ட் பண்ணி பட் இந்த கலர் வந்துருச்சு எனக்கு. இப்போ இதுக்கு எக்ஸாக்ட் கலர் உங்களுக்கு தெரியும்னு தெரியிறேன். எனக்கு இது புடிச்சிருந்தது. குவாலிட்டி வந்து வேற லெவல்ல இருந்தது. ரொம்பவே நல்லாருக்கு. நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிட்டில் பிட் எனக்கு வந்து கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்த மாதிரி தோணிச்சு. பட் கட்டும்போது ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க வீட்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருந்தேன். குவாலிட்டி ரொம்ப நல்லாருக்கு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. கீழ பார்டர பொறுத்த அளவுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, ஒரு லாங் பார்டர் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்ளோ பெரிய பார்டர் அப்டின்னு சொல்லிட்டு. ரொம்ப குட்டியா இல்ல. ஒரு ஜான் அளவுக்கு இருந்த மாதிரி குடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சாரியோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இதோட பார்டர். குவாலிட்டி அமேசிங்கா இருக்கு. உங்களுக்கு கீழ ஸ்க்ரீன்ல வந்து க்ளோஸா வைக்கும்போது மட்டும் தான் அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியுது. ஒரு கோல்டன் கலர் ஒர்க் வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்ட்டுங்க. ஒரு சில்க் சாரியோட லுக் வந்து அப்படியே இருந்தது. பார்டர பொறுத்தளவுக்கும் ரொம்ப எனக்கு புடிச்சிருந்தது. ஒரு ராணி பிங்க் கலர்ல அப்படியே கான்ட்ராஸ்ட்டா குடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப இந்த பார்டர் வந்து பிடிச்சிருந்தது. இந்த சாரிலயே ரொம்ப பிடிச்சதுன்னா பார்டர் பார்ட். பார்டர் பத்தி நான் சொல்லியே ஆகணும். நல்ல கான்ட்ராஸ்ட்டா ராணி பிங்க்ல இந்த மாரி கோல்டன் பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. அங்க என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, உள்ள இன்சைடு ஃப்ளாரல் டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. லைக் ஒரு காஞ்சிபுரம் சில்க் சாரி மாதிரியான ஒரு லுக் இருந்தது. எனக்கு புடிச்சிருந்தது பர்சனலிங்க. This is the another one side of the saree which contains only the small border. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேல பார்ட் வந்து குட்டியா வரும். கீழ வந்து டவுன் சைட் பார்க்கும்போது பெருசா வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இத வந்து டாலான பீப்பிள்ஸ் கட்டும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிற பீப்பிள்ஸ் இத கட்டும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களோட ஹைட் வந்து இன்னுமே ரெட்யூஸ்டா கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டா தெரியிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு பொதுவா இந்த பார்டர் சாரி பிக் பார்டர்ஸ் வந்து பிடிக்கும். அதனால நான் வாங்கியிருக்கேன். நான் மீடியம் ஹைட்டு தான். ஸோ எனக்கு இது ஓகேவா இருந்தது. This is the complete look of this saree. Upside they are given the small border. All over the body they are given the self imposed design which is given in the color of a green color. So bottom of the saree they are provided the long border which is enhanced by the color of the Rani pink color. கிரீனுக்கு கான்ட்ராஸ்டா ராணி பிங்க்ல அங்கங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இன்சைடு வந்து ஒரு ஃப்ளார்ஸ் வர்ற மாதிரியான டிசைன். ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முந்தியுமே ரொம்ப நல்லா ஹைலைட்டட் முந்தியா தான் இருந்தது. இதுதான் இதோட ஒரிஜினல் கலர். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே டூயல் ஷேடுங்கிறதுனால கேமரால கொஞ்சம் கேப்சர் பண்றதுக்கு கஷ்டமாவே இருந்தது. இது வந்து ஒரு சைடு. அந்த முந்தி ஸ்மால் முந்தின்னு சொல்லுவோம். இது அனதர் ஒன் சைட். இதோட பார்டர் வந்து நல்ல பிக் பார்டரா இருக்குங்க. ஸோ இதுதான் இதோட ப்ளவுஸ் டிசைன். கோரா மஸ்லின பொறுத்த அளவுக்கு அந்த சாரியோடயே ப்ரொவைட் பண்ணுற ப்ளவுஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ராணி பிங்க்கில் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கான்ட்ராஸ்ட் கலர் ஆரி ஒர்க் கூட நீங்கள் பேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஒரு சாரியை நம்ம கிராப் பண்ணுறோம் அப்படின்னா அதை எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இப்போ நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணி ப்ரெஷியஸாக நம்ம வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இயர்ஸ் ஆக ஆக அதோட லைஃப் ஸ்பேனுங்கிறது கம்மியாகிட்டே வரும். நம்ம எவ்வளோ தூரம் அதை வெளியே எடுத்து கட்டுறோமோ காற்று படுதோ அந்த அளவுக்கு அதோட லைஃப் ஸ்பேனுங்கிறது அதிகமாகிட்டே வரும். ஒரு 20 டைம்ஸ் இதை நம்ம வியர் பண்ணுறோம் அப்படின்னா 20 டைம்ஸுமே நம்ம இதோட ஆரி ஒர்க்கோட நம்ம வந்து என்னென்னா மேட்ச் பண்ணி கண்டிப்பாக போட முடியாது.
அப்போ எங்கேயாவது நம்ம வந்து ரொம்ப கிராண்டான அக்கேஷனுக்கு போகும்போது ஆரி ஒர்க் கூட பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த 20 டைம்ஸுமே நம்ம கிராண்டான ஃபங்ஷனுக்கு போக மாட்டோம். அதுதான் ரியல் ஃபேக்ட். அப்படி இருக்கும்போது இதோட ப்ளவுஸை நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்மால் பப் ஸ்லீவ்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு சைடு வந்து நல்லா அகலமான பார்டர். இதை நான் ஸ்லீவ்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரொம்ப குட்டியான ஒரு பார்டர் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. பப் ஸ்லீவ் வச்சு தைக்கும்போது இன்னும் ட்ரெடிஷ்னலாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.